அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் வெற்றி நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற பகலறியான் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை முருகன் இயக்கியிருக்கிறாரு. ரிஷிகேஷ் என்டர்டெயின்மெண்ட் சார்பில் லதா முருகன் தயாரிச்சிருக்கிறாங்க. வெற்றியுடன் இணைந்து அக்ஷயா, சாப்ளின் பாலு, சாய் தீனா, முருகன், வினுப்பிரியா மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தந்தையை கொலை செய்துவிட்டு சிறை தண்டனை அனுபவித்த நாயகன் வெற்றியும் நாயகி அக்ஷயாவும் காதலிக்கிறார்கள். வெற்றி சிறை தண்டனை அனுபவித்தவர் என்பதால் அவருக்கு பெண் கொடுக்க அக்ஷயாவின் தந்தை மறுக்கின்றார். ஆனால் வெற்றி இல்லாமல் தன்னால் வாழ முடியாது என்ற நிலையில் இருக்கும் அக்ஷயா வீட்டை விட்டு வெளியேறி வெற்றியை திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்கின்றார். அதன்படி அவர் தனது தந்தைக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறி வெற்றியுடன் பயணிக்கின்றார். மறுபக்கம் ரவுடியான முருகன் வீட்டை விட்டு வெளியேறிய தனது தங்கையை தேடி அலைய அவரின் எதிரிகள் அவரது தங்கையை கடைத்து வைத்து கொண்டு அதன் மூலம் அவரை பழிதீர்க்க முயற்சிக்கின்றார்கள். ஒரு பக்கம் எதிரிகளை சமாளித்தவாறு தங்கையை முருகன் தேடிக்கொண்டிருக்க, மறுபக்கம் வெற்றி பெண்களை வைத்து பாலியல் தொழில் நடத்தி வரும் நபரிடம் பணம் பெறுவதோடு அக்ஷயாவுக்கு தூக்க மாத்திரைகள் கொடுத்து அவரை மயக்க நிலைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கின்றார். வெற்றியின் இத்தகைய செயலை அறிந்து கொண்ட அதிர்ச்சி அடையும் அக்ஷயா என்ன செய்தார்? வெற்றி இப்படி செய்ய காரணம் என்ன? ஆபத்தில் இருக்கும் தங்கையை தேடி அலையும் முருகன் அவரை கண்டுபிடித்து காப்பாற்றினாரா இல்லையா என்பதே இந்த படத்தின் மீத கதை. வெற்றி வழக்கம் போல் சிறப்பாக நடித்திருக்கின்றார். சைலண்ட் என்ற கதாபாத்திரத்தில் படம் முழுவதும் வசனம் பேசாமல் நடித்திருக்கும் மற்றொரு நாயகன் முருகன். நாயகன் வெற்றிக்கு சவால் விடும் அளவுக்கு சிறப்பாக நடித்திருக்கின்றார். முதல் படம் என்ற அடையாளம் தெரியாதவாறு கதாபாத்திரத்திற்கு ஏற்ப நடித்திருப்பவர் கிளைமேக்ஸ் காட்சியில் தங்கை சென்டிமெண்ட் மூலம் ரசிகர்களை கண்கலங்க வைத்திருக்கின்றார். நாயகியாக நடித்திருக்கும் அக்ஷயா கொடுத்த வேலையை குறைவில்லாமல் செய்திருக்கின்றார். மற்றொரு நாயகியாக நடித்திருக்கும் வினுப்பிரியாவும் நன்றாக நடித்திருக்கின்றார். காமெடி வேடங்களில் நடித்து வந்த சாப்ளின் பாலு அதிரடியான வேடத்தில் அமர்க்கலப்படுத்தி இருக்கின்றார். போலீஸாக நடித்திருக்கும் தீனாவின் கதாபாத்திரம் அருமை மற்றும் இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். படம் முழுவதும் கதை இரவு நேரத்தில் நடக்கின்றது. ஆனால் அந்த உணர்வே ரசிகர்களுக்கு தெரியாத வகையில் ஒளிப்பதிவாளர் அபிலாஷின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக உள்ளது. விவேக் சாராவின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்தை ரசிக்க வைக்கின்றது. படத்தில் இரண்டாவது நாயகனாக நடித்திருக்கும் முருகன் கதை எழுதி இயக்கியிருக்கின்றார். குறைந்த பட்ஜெட்டில் ஒரு சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் படத்தை கொடுத்துள்ள இயக்குனர் முருகனுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.